பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாவி போடுறீங்க இந்த 500 ரூபா வாங்கறதுக்குள்ள காப்பி கேஸ் சிக்கன் ரைஸ் வந்துருச்சு இப்போ. நண்பர் என் நண்பனை போல இருவர் மட்டும். ஐஸ் ஒன்றா வாங்கிக்கப்பா. ஓகேண்ணா மீடியமாக போட்டிருக்கு. ஓகே அவ்வளோதான். ட்ரிப்பு நிறைவேடுது. பை 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 பை. ஊரை விட்டு கிளம்புறோம் நாங்கள். பாய் 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 மக்களே, பாய் பாய். சரம்டா கோயிலுக்கு போய் பார்த்து இங்கே வந்து ட்ரிப் வந்து என் பண்ணிக்கிறோம். சென்னையில் வந்து சந்திக்கலாம் நிறைய அண்ட் எம்டி லைஃப்லையும் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ஒரு 3 பெல் நான் அடிக்க போகிறேன். அந்த 3 பெல்லேருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே பயங்கரமாக மாறுது. உறுதிமொழியாகவே அவர் இவரும் சொல்லுவார். காப்பி கேட் பற்றி சொல்லுவாங்க. காப்பி கேட் கிச்சன்றது ஒரு 1 மில்லியன் அடிச்சிருச்சுன்னா எங்கள் அதாவது எங்கள் சேனல்லேருந்து ரெவன்யூவில் இருந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூ அப்படின்னு ஆடி மாதத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு என்ன பண்ண முடியுமோ அந்த ரெவன்யூ வந்து சாப்பாடு 1 மில்லியன் வந்து நாங்கள் இந்த இயர்க்குள்ளே பிளான் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ் அது ஆமாம். மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து எடுக்கணும். அதே மாதிரி ரீச்சஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நாங்கள் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எங்ககிட்ட 2 விஷயம் தான் லேண்டு. ஒன்று எடிட்டிங், ஒன்று பார்த்தா கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். மேபி இதுக்கப்புறம் இந்த ஊர் சீரீஸ் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா வரும் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ஊர் சீரீஸ் வந்து முடியுது. எம்டி லைஃப் காப்பி கேட் கிச்சன் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் வந்து கண்டென்ட்லாம் நிறைய வந்து வரும். குக்கிங் சேனலில் குக்கிங் கண்டென்ட் வரும். டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வந்து உங்களோட சஜஷன் எதுனாலும் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. பெட்டர் கண்டென்ட் கொண்டு வர பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பை 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 பை. ட்ராவல் ஷாட் பார்க்க போகிறீங்க. பேக் டு சேனல்.
வண்டி வந்துச்சுங்க. போகிறதுலாம் பாய் விட்டு மட்டன் அனுப்பிச்சு. இந்த 500 ரூபா வாங்கறதுக்குள்ள 500 ரூபா கார்த்தி ஸ்பான்சர். போன வாட்டி சாப்பிட்டது நல்லா தான் இருந்தது. இந்த வாட்டி நல்லா சாப்பிடல, சாப்பிட்டு தான் வந்து ரிவ்யூ தான் உங்களுக்கும் கார்த்தி எப்படி இருக்கு? குஸ்கா எப்படி இருக்கு? இது குஸ்காவா? குஸ்கா எக் குஸ்கா சிக்கன் 60 அடிஷனலாக 2 பீஸ் போடுறாங்க. வெத்திரியா தொட்டு பார்த்து பாய் விட்டு சிறிய குஸ்கா ஒன்றா அங்கே வச்சு இது எவ்வளோ பிரியாணி? இது ஆஃப் பிரியாணி ரைஸ் தானே? 65 ஆமாண்ணா சிக்கன் ரைஸ். 65 சாப்பிடா பிரியாணி வந்து இது வந்து சீரக சம்பவம் அந்த புல்லட் ரைஸ் புல்லட்டாக இருக்கும். புல்லட்டாக கூட மாஸ்டர் வந்து லெக் பீஸ் கொடுத்தாரு. அது லெக் பீஸ் காட்டலாம். 150 சும்மா. கேக் பார்த்துருக்கீங்களா? மட்டன் கேக்கு. ஓகே வாங்க பீஸா போட்டுருவோம். உதிரி உதிரியாக இருக்குது பீஸா. இந்த வாட்டி ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி. நெக்ஸ்ட் ஜாமான் வந்து வெங்காய பத்திரிக்கை இரும்பு முடிச்சு எல்லாத்தையும் இன்னொரு பீஸ் சிக்கன் ரைஸ் வந்துருச்சு இப்போ. சைஸும் அந்த மாதிரி வச்சு பிரியாணி பீசஸ் சிக்கன் ஒரு 2 பீஸ் அண்ட் கத்திரிக்காய் கொத்து எடுக்கணும். எனக்கு அடுத்ததான் வந்து சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பீசஸ்லாம் நல்லா அதிகமாகவே இருக்கும். ஓகே ஒரு போகலாம். எனக்கு என்னமோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக
ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டு பேரும். சேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வல் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அது லேட்டாக கொஞ்சம் அதிகம் பட் சாப்பிட்டு முடிச்சு கண்டினியூ பண்ணுறோம். கார்த்தி வந்து அஜய் வந்து சொல்லுவார் இந்த மட்டும் கடை மூலம் வந்து சொன்னாரு சண்டே வந்து இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. மேபி இந்த சரௌண்டிங் இருந்தால் கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணலாம். இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது. ட்ராவல் ஷாட் பார்க்க போகிறீங்க அடுத்தது. டிராவல் ஷாப்ஸ் தான் ரெண்டு குஸ்கா ஒரு பிரியாணி பொறுத்தவரைக்கும் ரெண்டு இதில் இருக்குது. 4 பிளேட் பார்த்தீங்கன்னா 120, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பிளேட் வந்து 150 வந்து சேல் பண்ணுறாங்க. சிக்கன் ரைஸ் பொறுத்தளவுக்கு 100 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. வேறு மாதிரி இருக்குது பிரியாணி போட். அந்த குஸ்கான்றது சாப்பிட முடியல ஒரு ஆளுகள் அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இந்த வீடியோ வந்து என்ன முடிச்சுக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலிங் ஷாட். இது வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் போகிற ரோடு அந்த மாதிரி உத்தரமேலூர் ரூட் அந்த சென்னை போய் பக்கம் ஒரு இடம் வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆட்டு சக்கரை பால் சைக்கிள் கோலி சோடா எல்லாத்தையும் விட்டீங்கன்னா கார்த்தி வந்து எப்பயுமே நம்ம கூட இருக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று கார் ஓட்டும் போது அப்பப்போ சந்தில் போடனா போக மாட்டான். அதனால நம்ம கொஞ்சம் எதுவும் என்ன பண்ணுறது எல்லாம் ஓட்ட தெரியும் இப்படி பண்ணுறானே. கார்த்தி தான் ப்ரோ டிரைவர். இது வலை பேச்சு வலைப்பேச்சு பார்ட் 1 வீடியோ உள்ள போலாம் வாங்க. இது என்ன வலை பேச்சு பாலாஜி சின்ன வயசுல நாராயணமூர்த்தி எங்களுடைய சின்ன வயசு என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நாங்கள் ஒரு சின்ன விலாவரியாக சொல்கிறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஞாபகங்கள்லாம் நிறைய இருக்கு. நாங்கள் வந்து எப்பயுமே அந்த ஆடி மாதம் டைமுக்கு வந்து அழகாக லீவ் எடுத்து ஸ்கூலுக்கு போகிறோமோ இல்லையா முதல்ல லீவை போடுவோம். அந்த லீவை போடுங்க அந்த மாதிரி லீவை போடுவோம். வியாழக்கிழமை சாயங்காலம்லாம் பஸ் அந்த காலத்தில் நம்ம வரும்போது அது குறிப்பிட்ட ஒரு சட்டன் ஸ்டேஜில் சின்ன பசங்களாம் இருக்கும்போது ஒரு நம்ம கரெக்டாக அங்கே என்ன பண்ணுவோம் ஒரு 3 மணிக்கு ஏறும். 3 மணிக்கு ஏறுவோம். 3 to 2 மணி அந்த டூரேஷன் தான். ஏன்னா அவங்க பெரியவங்களாம் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும்ல. வந்ததுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக கிளம்பி இதை விட காமெடி என்னன்னா எங்க ஊருக்கு நைட்டு ஒரே பஸ் தான். இங்க தான ரோடு பிரியுது. மொத்தம் நம்ம பாலாஜி கட்டிங்க. 9:30 தான் ஒரு பஸ் வந்து வரும். அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் காத்திருந்த காலங்கள் வந்து எப்படி இருக்கும். இல்லைன்னா அந்த 7:30 பஸ் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே பயங்கரமான இதுவாக இருக்கும். 7:30 மணி பஸ் என்னன்னா கிட்டத்தட்ட நாராயணமூர்த்தி 12ஆம் நம்பர் எப்படி கணக்குன்னா நீங்கள் வந்து டைம் டியூரேஷன் அதிகம். அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட சட்டன் ஸ்டேஜில் இறங்கிட்டு எங்களுக்கு அதை விட சந்தோஷம் முக்கியமான அங்கேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நடந்து போன காலங்கள்லாம் பயங்கரமானது. இன்னைக்கு என்னதான் கார் வந்தாலும் எங்களுக்கு அப்போ இருக்கிற நிலையில தான் வந்து இப்பயும் எங்களுக்கு ஞாபகம். பஸ் அதாவது பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு ஒவ்வொருத்தவங்க பின்னாடி நடந்தே போவோம். ஒரே ஒரு லைட்டு தான் இருக்கும். வயல்வெளி சுற்றி வயல்வெளி இருக்கும். அந்த வயல்வெளிக்குள்ள இருட்டா இருக்கும், லைட்டே இருக்காது. எந்த ஒரு லைட்டும் இருக்காது. ஒருத்தவங்க டார்ச் ஆன் பண்ணி முன்னாடி போறவங்க டார்ச் ஆன் பண்ணுவாங்க. அதுலயே நாங்க பயந்துட்டு போவோம். வரிசையா இருப்பாங்க. அவங்க பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட டார்ச் கொடுத்துருவாங்க. இப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து போயிட்டு பாலாஜி அந்த மின்மினி பூச்சி பத்தி அந்த மின்மினி பூச்சி எல்லாம் அடிச்சு வச்சு பண்ணின்னு இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி அது ஒரு காலம் சொல்றது. பாலாஜி என்ன ஏதோ சின்ன வயசுல ஏதோ பண்ணான்னு சொன்னீங்களே கையில வச்சு கிணத்துல தள்ளி விட்டுருவோம். கிணத்துல தள்ளி விடுவான்னு டீச்சர் தெரியாது பையனுக்கு. அது மட்டும் இல்லாம அஜி வந்து என்னென்ன பண்ணுவான்னா என்னென்ன பண்ணுவான் நாங்க பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம்னா அஜய் நானும் தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்க 2 பேரும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க இந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக பண்றோன்றதெல்லாம் கிடையாது. நாங்க முன்னாடி இருந்து எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு? ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பிறந்ததுலேருந்தே. ஏன்னா வயசு வந்து நம்ம வயசு சொல்ல முடியுது. ஏன்னா வயசு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேண்டாம், அது ஒரு ரகசியமாக இருக்கட்டும். வயசு ரிவீல் பண்ணுறோம் கொஞ்ச நாள் கழிச்சு. அண்டு இந்த காலகட்டங்கள்லாம் இருந்தப்போ நமக்கு ஒரு ஜாலியாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை, மைண்ட் ப்ரெஷர் கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. நாங்கள் மாட்டின ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நல்லா வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து காசுன்ற குறையே அதே மாதிரி முக்கியமாக எங்கள் சொல்ல போனால் எங்கள் பெரியம்மா இவங்களுக்கு வந்து அத்தையா ஆவாங்க. எங்கள் பெரியம்மா வந்து இந்த டைம்ல மிஸ் பண்றோம். என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன காரணம்னா நிறைய இருக்குங்க. அவங்க நினைவு வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க.
பாலாஜி வீடு பாலாஜி ஹலோ. நாங்க ஒரு கடை இருக்கும், நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. காரணம் அந்த ஏரியா பேரு. டெய்லியும் காசு கொடுத்துருவாங்க. டெய்லி காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுப்பாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஏய் அங்க தானே இருக்குது கடை, நீங்க போங்கடா, நீங்க போயிட்டு உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னா ஊர் தலைவர் மாதிரி, ஏய் உங்க பேரை சொல்லுங்க எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. எது கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த இல்ல கடை இருக்காது. நாங்க அந்த கடைக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு எப்படியும் 10 மணிக்கு போயிட்டு வருவோம் நாங்க. அந்த ஐஸ் ஜூஸ் ஐஸ் ஈவினிங் ஆனா ஸ்நாக்ஸ் போடுவாங்க. அதுதான் போண்டா போடுவாங்க. இதெல்லாம் ஒரு காலம் தான். அது பயங்கரமா இருக்கும். அந்த கடையில வாங்கி தான் சாப்பிடுவோம். நாங்க இன்னொரு நாள் இதை விட கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றோம். இந்த பேக்ரவுண்ட்ல இவ்வளவுதான் சொல்ல முடியுது. இது நாங்க இருந்த காலகட்டத்திலே வேற மாதிரி. சந்தோஷம்லாம் நாங்க வந்து தாய்லாந்து அடிக்க போவோம். தாய்லாந்து கண்ணீரித்து கண்ணுல அப்படி சந்தோஷம்ன்றது அந்த கேமரா பிடிச்சி. அவர்தான் கேமராமேன் தான். நமக்கு வந்து செம்ம சிரிப்பா ஓகே, இருக்கும். இதெல்லாம் பார்ட் 2ல பார்க்கலாம். நான் லீவ்ல வந்துருவேன். லீவ்ல அந்த மாதிரி நடக்கும், நிறைய விஷயம் இருக்குது. பாலாஜி அந்த போலீஸ் பத்தி அது அதாவது ஒரு போலீஸ் கடை ஒண்ணு இருக்கு. அதாவது ரொம்ப நான் வருஷத்துக்கு அது முன்னாடி வந்து நாங்க சின்ன வயசுல அஜி தான் ஆரம்பிச்சு விட்டா. அதுக்கப்புறம் ஓகே நண்பர் என் நண்பனை போல இருவர் மட்டும். ஐஸ் ஒண்ணா வாங்கிப்பா. ஓகேண்ணா. மீடியமா போட்டுருக்கு. ஓகே. மரத்துக்கு கீழே இருக்குது கடை. உத்தரமேரூரா? உத்தரமேரூர் போயிட்டு காஞ்சிபுரத்து ரோட்ல போனீங்கன்னா இடத்தோட பேர் என்ன? இது இந்த இடம் அங்கே இந்த இடம் இது வந்து அம்பேகனூர் இந்த இடம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த உத்தரமேரூர் போன இடம் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. அம்மோட கடையில் கரும்பு ஜூஸ் பயங்கரமா இருக்கும். இந்த லொக்கேஷன் லொக்கேஷன் மட்டும் அப்படியே ஒரு இன்னும் காமிங்க கேமராமேன். இந்த லொக்கேஷனில் இப்படி இந்த மாதிரி ஒரு கடையில் ஒரு ஜூஸ் குடிச்சா அவ்வளோதான். ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் இது. மறக்காமல் உத்தரமேரூர் சைடு பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. அண்ணன் வந்து லொக்கேஷன் இதோட வீடியோ ஸ்கூல் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேர்னிங்கு. இதோட ஸ்ட்ரைட்டாக போனால் ஹைவே தான். இங்கே அக்கா கடைக்கு வந்திருக்கீங்க. அவங்க அக்கா இல்லை, அக்காவோட அம்மா தான் இருக்காங்க. அக்கா அது ஃபர்ஸ்ட் பிளாக்ல பார்ப்பீங்க. சிம்பிளி சரத்தை டேக் பண்ணுங்க.
நம்மளோட எம்டி லைஃப் வந்து சொல்லுவாங்க. இல்லை இதை வந்து இப்போ அஜித் தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார். நீங்கள் ஆல்ரெடி பெங்களூர் பார்த்துட்டீங்க. நான் வந்து இன்னும் பார்க்காம இருக்கிறோம், இப்படி பார்க்காம இருக்கிறோம், நானும் இப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அஜித். அண்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து பெங்களூருக்காக வி ஆர் வெயிட்டிங். நம்ம போன இடத்த விட இன்னும் பெட்டராக எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். கீப் வெயிட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி அஜித் வந்து சொல்லுவார். ஆக்சுவலாக பெங்களூர் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெங்களூரில் நிறையா இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. மேபி இன்னும் ஒரு 2 months months ஆகலாம். பிரிட்ஜுக்கிலே வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. இந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே பெங்களூர் ட்ரிப்பில் பாருங்க. பெங்களூர் ட்ரிப் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். நம்ம போகாத இடத்தையும் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கீப் போயிடும். நான் ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் ஆகிட்டோம். அப்படியே பாருங்க, எஸ்ஆர்எம் காலேஜ் வந்துட்டோம். டிரைவர் சொல்லிட்டாரு பெருங்குளத்தூர் வந்துச்சுன்னு. காலைல 10 மணி அங்கேயே விட்டுதான்டா. Oh no. பாலாஜி அமிச்சாச்சு. Bye bye.